சாதிய பாகுபாடுகள் நிறைந்த இந்த சமூகத்துல இதான் அடிப்படையான காரணம். அப்ப இந்த ஏற்றத்தாழ்வுகளை நம்ம இல்லாம செய்ய வேண்டியது. சாதிய ஆணவ படுகொலை தடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே இருக்கிற சட்டங்கள், குற்றவியல் சட்டங்கள் அது போதுமானதாக இல்லை. அப்போ சிறப்பு ஒருங்கிணைந்த சட்டங்கள் தேவைப்படுது. அதில் பாதிக்கப்பட்ட ஒரு நபர்களுக்கான இழப்பீடு என்பது, அவங்களுக்கு பாதுகாப்பு என்பது, அதே போல வாழ்க்கையை தொடங்குவது என்பது உள்ளிட்ட ஒருங்கிணைந்த ஒரு சட்டம் என்பது தேவை. அந்த அப்படி ஒருங்கிணைந்த சட்டம் இருந்தால் மட்டும்தான் இந்த ஆணவ படுகொலைகளை தடுக்க முடியும். ஆனா சமீப காலத்தில் நடக்கக்கூடிய அந்த இதுல பார்த்து சொன்னாக்கா பரவலா அந்த சமூக வலைதளங்கள்ல வரக்கூடியது இந்த ஆணவ படுகொலைகளை ஆதரிக்கிற மாதிரியான சில விஷயங்கள் வரும்போது அதை உண்மையிலே வருத்தப்படக்கூடிய விஷயமா இருக்கு. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் சொன்னாங்க சனாதனம் வர்ணாசிரம கருத்தியல் தான் அடிப்படை காரணமா இருக்கு. இது அந்த சமூகத்திலிருந்து தவிர்க்க வேண்டிய அவசியம் என்பது இருக்கு. சாதியம் என்பது இடையில ஆரம்ப காலங்கள்ல இருந்து இல்ல. நீங்க சமீபத்தில் கீழடி ஆராய்ச்சி நடந்திருக்குது. அதே போல இந்த போன்ற ஆராய்ச்சிகள் இல்ல சாதியம் சம்பந்தமான எந்த ஒரு குறிப்பும் கிடையாது. 4000 வருடங்களுக்கு முன்னும் 5000 வருடங்களுக்கு முன்னும் இரும்பு கண்டுபிடிச்சு இரும்பு பயன்படுத்துறதெல்லாம் வருது. ஆனா சாதியம் இருந்ததற்கான எந்த விதமான அடையாளம் இல்லை. இது இடையில வந்ததுதான் 2000 வருஷங்களுக்கு இடையில வந்த அந்த சாதி. இதை ஒழிப்பதற்கு சாதியிலிருந்து மீறி காதல் திருமணங்கள் தான் இதை ஒழிக்க முடியும். அந்த அடிப்படையில் நம்ம காதல் திருமணங்களை ஆதரிக்கிறோம். ஆணவ படுகொலை தடுப்பதற்கு ஒரு தனி சிறப்பு சட்டம், ஒருங்கிணைந்த சிறப்பு சட்டம் என்பது தேவை. இந்தியா ஒரு குடியரசு ஜனநாயகம். ஆனா குடியரசு இருக்குது, நாட்டில் ஜனநாயகம் இருக்காருன்னா ஜனநாயகம் இல்லை. அதான் அம்பேத்கர் அன்னைக்கே டாக்டர் அம்பேத்கர் அன்னைக்கே அதான் சொன்னார். அந்த அடிப்படையில் ஜனநாயகத்தை நம்ம நிலைநிறுத்தணும்னு சொன்னாங்க. அந்த சாதியம் என்பது தவிர்க்க வேண்டிய அவசியம் என்பது இருக்கு. நம்ம சமீபத்தில் கூட நம்ம மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் 3 கட்சிகளும் இணைந்து மாண்புமிகு முதலமைச்சர்களை சந்திச்சு இது சம்பந்தமான பல்வேறு தரவுகளை கொடுத்திருக்காங்க. பெண்கள் தேசிய பெண்கள் ஆணையம் ஏற்கனவே 2010 இந்த சாதிய ஆணவ படுகொலைக்கு சம்பந்தமான அதை எதிர்த்து கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. 2017-18 நீதிமன்றம், உயர்நீதிமன்ற தீர்ப்பு அதனுடைய வழிகாட்டுதல்கள் இருக்கு. அதே போல 2015 அன்னைக்கு இருந்த நம்முடைய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி முதுபெரும் தலைவர் இவரு நம்ம சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு தனிநபர் மசோதா கொண்டு வந்தார். ஆனா அந்த மசோதா சட்டமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட திருப்பி. அப்போ இந்த சாதிய ஆணவ படுகொலைக்கு சம்பந்தமா அதை எதிர்ப்பதற்கு, அதை கடுமையாக தடுப்பதற்கு தனி சிறப்பு சட்டம் தேவைப்படுது. நீ கூட 1989 சாதிய வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கு. அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பது வன்கொடுமை நிகழாமல் தடுப்பது தான். ஆனா எந்த ஒரு வன்கொடுமையும் தடுத்த மாதிரி தெரியல. பாத்தி சொன்னா அதுல சட்டத்துல இருந்து நம்ம அவங்களை பனிஷ் பண்றது பாத்தி சொன்னா வெறும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 2% தான் புள்ளிவர்கள் சொல்லுது. 2%க்குள்ளாக தான் அது பாத்தி சொன்னாக்கா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி என்பது கிடைச்சிருக்கு. அப்போ இதுல என்ன சொன்னாங்க, சமீபத்தில் உச்ச நீதிமன்றத்தில் இதுல கடலூர் நடந்த அந்த முருகேசன் கண்ணகி வழக்குல உச்ச நீதிமன்றம் ஒரு தெளிவான வழிகாட்டுதல் பண்ணிருக்கு. அதாவது இது காவல்துறையே இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. அதாவது இடைநிலை ஜாதிகளுக்கு ஆதரவாக தான் காவல்துறை நடந்திருக்குது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக காவல்துறை நடக்கல. அந்த அடிப்படையில காவல்துறை நடவடிக்கை எடுக்கலனாலும் சரி, அல்லது துணை போனாலும் சரி, சம்பந்தப்பட்ட காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அந்த வழக்குல சொல்லியிருக்காங்க. இதுதான் பல விஷயங்கள்ல நீங்க தருமபுரி மாவட்டத்தில் கூட தொடர்ச்சியா அந்த சாதிய வன்கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக காவல்துறை நிற்பதற்கு மாறா என்ன பண்றாங்கன்னு சொன்னாங்க. அதனால அந்த சம்பவம் நிகழ்த்தப்பட்டதோ என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஒரு பெட்டிஷன் வாங்கிட்டு பாதிக்கப்பட்ட மக்களை புறந்தள்ளுற மாதிரி அவர்கள் மீதே வழக்கு போடுறது மாதிரிதான் தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்ற அந்த சம்பவங்கள் எல்லாமே நம்ம உணர்த்துது. நீங்க பாப்பிரெட்டிப்பட்டியில தெங்கரை கோட்டில் நடந்த அந்த சிறுவன் மீது தொடுக்கப்பட்ட அந்த சாதிய வன்கொடுமை ஆகட்டும், அதே போல நம்ம ஏமலூர் நடைபெற்ற அந்த பள்ளி சிறுவன் மீது தொடுக்கப்பட்ட அந்த பாதிப்பாகட்டும், அதே போல பள்ளிகள்ல துவங்கி ஊராட்சிகள் வரையில இன்னைக்கு அந்த சாதிய வன்கொடுமைகள் என்பது இருக்கு. அப்ப அந்த வன்கொடுமைகள் நம்ம தாக்கணும்னு சொன்னா தொடர்ச்சியா மக்கள் மத்தியில நம்ம பிரச்சாரங்களை பண்ணணும். தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னாடி குறிப்பா அதை நம்ம மக்கள் மத்தியில பிரச்சாரத்தை கருத்தரங்கு மூலமா நம்ம மக்கள் மத்தியில சொல்றோம். இது மாதிரி பல்வேறு விஷயங்களை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது தொடர்ந்து மக்கள் மத்தியில விழிப்புணர்வு. இப்ப என்ன சொன்னாங்க, முதல்ல எல்லாமே ஏத்துக்கிறாங்க. ஆனா அந்த சாதிய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய சில செல்வ கணேஷ் அந்த வழக்குல அந்த ஆணவ கொலையில பாத்தீங்கன்னு சொன்னாங்க 2 பேருமே பொறியாளர்கள். அதாவது படிச்சு நல்ல கல்வி அறிவு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், நவீன தொழில்நுட்பம் வந்து வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய அந்த சமூகம் என்பது மிகுந்த கவலைக்கூடிய வருத்தத்தை தரக்கூடிய விஷயமா இருக்குது. இந்த கவினுடைய படுகொலைக்கு யார் காரணம்? பெண்கள் தான் காரணம். அவருடைய அம்மா தான் முதல் காரணம். படித்தவர்கள் தான்
பட்டம் பெற்றவர்கள் தான், ஆனால் படியில இருப்பவர்கள் தான். ஆனாலும் அவர்கள் தான் அதற்கு காரணம். அவர்கள் மூலையில் தான் இந்து மதம், இந்துத்துவ கருத்துக்கள் திணிக்கப்பட்டு சாதிய சமூகமாக மாற்றி அமைத்திருக்கிறது. ஆனால் நீங்க எத்தனை சட்டங்களை கொண்டு வந்தாலும் பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டம் நிறைய இருக்கு. மத்திய அரசு உருவாக்கி இருக்கிறது, மாநில அரசு உருவாக்கி இருக்கிறது. ஆண்களுக்கான பாதுகாப்பு சட்டம் உருவாக்கி இருக்கிறது, ஆணவ படுகொலைக்கான சட்டங்கள் உருவாக்கிறது, தீண்டாமைக்கான சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தீண்டாமை ஒழிப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது இந்திய அரசியல் சட்டத்தில், அது நிறைவேற்றப்பட முடியவில்லை. அதற்கு பிறகுதான் வன்கொடுமை தரும் சட்டம் கொண்டு வந்தார்கள், அது நிறைவேற்றப்பட முடியவில்லை. அந்த சட்டத்தை 2015 திருத்தினார்கள். திருத்தி பிஜேபி அரசு தான் திருத்திச்சு. ஆனாலும் கூட அந்த சட்டம் இந்த மக்களுக்கு பாதுகாப்பு தரவில்லை. ஆகவே அம்பேத்கர் சொல்கிறார், நான் எழுதிய இந்த அரசியலமைப்பு சட்டம் எவ்வளவு பெரிய வலிமையானதாக இருந்தாலும் கூட பரிபாலனம் செய்யக்கூடிய அதிகாரத்துக்கு வரக்கூடிய அயோக்கியர்களாக இருந்தால் இந்த சட்டம் மக்களுக்கு பயன்படாது. நான் எழுதிய சட்டம் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் ஆனா வருகிறவர்கள் ஆட்சியாளர்கள் யோகியமானவர்களாக இருந்தால் இந்த சட்டம் மக்களுக்கு பயன்படும் என்று சொல்கிறார். ஆகவே நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். சாதி ஆணவ படுகொலைன்றது ஒரு முதல் கேள்வியே இருந்தாலும் கூட சாதியினுடைய தோற்றத்துக்கான அடிப்படை காரணம் தான் ரொம்ப ரொம்ப பிரதானமானது. எப்படின்னு சொல்லிட்டேன்னா, ஆரம்பத்தில் ஒரு 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பாக மத்திய ஆசியாவிலிருந்து குடிபெயர்ந்த ஆரியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் முதல்ல இங்கே. அதுக்கு முன்பாக மக்கள் சாதியற்ற ஒரு சமூகமாக தான் வாழ்ந்திருந்தாங்க. ஆனால் அவங்க வந்த பின்பு அவர்களுடைய வருகையால் தான் இங்கே மக்களை உழைக்கிற மக்களை சாதி ரீதியாக பிரிக்கிறான். அதாவது வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையில், சனாதன அடிப்படையில் மக்களை பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன், பஞ்சமன், இப்படி ஒரு 5 வகையான உட்பிரிவுகளை உருவாக்குறான். அந்த உட்பிரிவுகளில் பார்த்தீங்கன்னா சாதி என்பது ஆரம்ப துவக்க கட்டத்தில் சமீபத்த சர்வ பிரகாரம் பார்த்தா ஒரு 3000 சாதி, 1500 இனக்குழுக்கள், சாதிய உட்பிரிவு இருக்குதுங்களா, அது லட்சக்கணக்கான அளவுல சாதி இருக்குது. அப்போ இந்த மக்களை உழைக்கிற மக்களை கூறு போட்டு தனித்தனியாக பிரித்து வச்சது சனாதனம் தான். அந்த சனாதனத்தினுடைய வர்ணாசிரம தர்மத்தினுடைய முதல் மகன் யாருன்னு சொல்லிட்டா அந்த மனு என்பவன் தான். அந்த மனுவால் தான் இந்திய சமூகம் இந்த அளவுக்கு செவஞ்சி சீரழிஞ்சி மக்களை ஒன்று சேர விட்டதை சாதி அடிப்படையில் உருவாக்குற அவனுடைய கட்டம். ஆனால் அதுக்கு முன்பாகவே ஒரு அறிவியல் பார்வை ஒன்று உண்டு. நம்ம இந்தியாவை பற்றி ஆய்வு செஞ்ச அறிவியலாளர்கள் என்ன சொல்றாங்க சொல்லிட்டா, முதல்ல புராதன பொது உடைமை, 2வது ஆண்டான் அடிமை சமூகம், 3வது நில உடைமை சமூகம், 4வது ஒரு உற்பத்தி துறையில மாற்றம் ஏற்பட்ட முதலாளித்துவ சமூகம், இதுக்கு அடுத்தபடியா ஒரு சோசியலிச சமூகமா வரணுன்றது படிநிலை வரிசையில எங்க முதல்ல புராதன பொது உடைமை இருந்தானோ அங்கேயேதான் நிற்கின்றதுதான் அறிவியல் பூர்வமான கருத்தியல். ஆனா அந்த அறிவியல் பூர்வமான கருத்துக்கு எதிராக தான் அங்கிருந்து வந்தவர்கள் மக்களை புலப்படுத்தி உழைக்கிற மக்களை ஒன்று விடாம பண்ணதுதான் அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் சாதி. அந்த சாதியில பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொன்ன மாதிரி லட்சக்கணக்கான சாதிகள் இருக்கு. சாதி என்பது ஒரு உணர்வு வகைப்பட்டது, உளவியல் சம்பந்தப்பட்டது. இந்த வச்சு ஒரு செட்டார் அது எந்த ஜாதியா இருக்கலாம், ரொம்ப நெத்தியில பிறந்தவனா இருக்கலாம் அல்லது காலில் பிறந்தவனா, இந்த இடைப்பட்ட காலத்துல இருக்கிற புறமே அதுல ஒரு குறிப்பிட்ட செட்டார் சாதிய பெருமை, சாதிய சாதனை, இப்படி சொல்லி சொல்லி அந்த உழைக்கிற மக்களை ஒன்றுபட விடுறதுக்கு பயன்பட்டு தானே சாதி. தவிர மக்களை நல்வழிப்படுத்துறதுக்கு மதமும் சாதியம் எந்த கட்டத்திலையும் உறுதியா நின்னதே கிடையாது. அது ஒரு சாரார பாதுகாக்கிறதா. அது உங்களுக்கு மன்னராட்சி காலகட்டத்திலிருந்து இப்ப இருக்கக்கூடிய முதலாளித்துவ காலகட்டத்தில் இதுதான் நடந்துக்கின்னு இருக்குது. ஆனா இதுக்கு அறிவியல் பூர்வமான மாற்றம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்க தொழில்துறையில ஒரு மாற்றம் வராதனால அங்க என்னங்கிட்ட அந்த பிறந்தவன், நெத்தியில் பிறந்தவன், பிறந்தவன், காலில் பிறந்தவன், எதுலையுமே பறக்காதவன், இப்படின்ற மாதிரி சில கருத்துக்கள் சொன்ன மாதிரி இதை எதிர்த்து 1800 மகாராஷ்டிராவில் பூலே, இப்ப வட இந்தியாவும் தென்னிந்தியாவில் பல முற்போக்குவாதிகள் சமூக சீர்திருத்தவாதிகள் எல்லாம் போராடின்னு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அயோத்திதாஸ் பண்டையார், MS ராஜா, பெரியாரு, அதே போல ஐயன்காரி, இப்படி கேரளா, தமிழகம் உட்பட நம்ம தென் மாநிலங்கள் உட்பட நிறைய ஒரு சீர்திருத்தவாதிகள் இருக்கிறாங்க. அதனுடைய துவக்கத்துல தான் இந்த பெண்களுடைய அந்த உடன்கட்டையறுதல், சாதிய பாகுபாடுல தகர்க்கிறது, தெருவில் செருப்பு போடாம இருக்கிறது, ஒரு மனிதனை மதிக்காத ஒரு முறையை எதிர்த்து இவங்க போராடி இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த கட்டமா பார்த்தீங்கன்னா ஒரு
குறிப்பிட்ட காலம், இப்ப சமீபத்துல ஒரு 2000 அல்லது 80ஆம் ஆண்டு வாக்குலன்னு பாத்தீங்கன்னா சாதியினுடைய வேகம் என்பது ஒரு வடிவமா எடுக்குது, ஒரு திரட்டலா எடுக்குது. இந்த திரட்டல் என்ற வடிவம் எங்கன்னு சொல்லிட்டா அந்த சாதியில இருக்கக்கூடிய வலுவானவனுடைய பிரதேச மேலாதிக்கத்துக்கு தான் பயன்பட்டு தவிர அந்த பகுதியில் உழைக்கிற மக்களுக்கு அது பயன்படலை. அப்ப சாதி என்பது ஒரு குறிப்பிட்ட அளவுல ஒடுக்குறது, சுரண்டுறது, அடக்கிறது. இந்த லைன்ல பார்க்கும்போது தான் சாதி மறுப்பு திருமணங்கள் என்பது வருது. ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இயல்பாவே காதலிக்கிறதுன்றது சமூகத்தில் இருக்கக்கூடிய பரவலான ஒரு கருத்தியல். 18 வயதுக்கு மேல போனாவே சட்டப்பூர்வமா வந்து அவங்க திருமணம் செஞ்சுக்கலாம்ன்றாங்க. ஆனா அதை மீறி செய்யும்போது சாதி கௌரவம், குடும்ப கௌரவம் இப்படிலாம் பார்த்து அவர்களை படுகொலை செய்யற அளவுக்கு சொந்த அப்பா அம்மாவும் போறாங்க. அப்பா அம்மா சில பேர் வேணாம் தேவையில்லைன்னு ஒத்து போனாலும் அந்த சாதியில இருக்கக்கூடிய சாதி ஆதிக்க சக்திகள் இருக்காங்களா அவங்க விடுறதில்ல. அந்த குடும்பத்தை பேசி அது ஒரு லைன் பண்ணி அந்த லைன்ல கொண்டு போய் நிறுத்திடுறாங்க. இது ஒரு பாயிண்ட். அது சாதி மறுப்பு திருமணத்துக்கு மட்டுமே வருதான்னு சொல்லிட்டா இல்ல, சொந்த சாதியிலே அது நீங்க ரொம்ப கீழ்நிலையில இருந்து மேல்நிலையில வரையில இந்த பிரச்சனைகள் என்பது சாதி மறுப்பு திருமணங்கள்ல அகமட முறையில இந்த நிலைமைகள் என்பது நடந்துதான் இருக்குது. ஆகவே இதை தடுப்பதற்கான சட்டங்கள் என்பது ஹரியானா மாநிலத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன் தமிழகத்திலே கூட கலைஞர் ஆட்சியில் 89ஆம் ஆண்டு இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா திராவிட கட்சிகள் 69 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இன்னவரிலும் சமூக நீதி, சமத்துவம், கல்வி, வேலை வாய்ப்பு, இடஒதுக்கீடு எல்லாத்திலையும் செஞ்சிருக்கிறவங்க இதுக்கு ஒரு சட்டம், தனி சட்டம் கொண்டு வர மாட்டேன்ற சொல்ல இருக்கிறதே போதுன்றாங்க. இருக்கிறது போதும்னா ஏன் சாதி ஆணவ படுகொலை அதிகமா நடக்குது? அப்ப இதுக்கு மூல காரணம் சட்டத்தினுடைய வலிமை செயலிழந்து நிக்குது. அப்ப இதுக்கு மாற்று ஒரு கள ஆய்வு செஞ்சு, அதாவது ஏற்கனவே நம்ம சிபிஎம்னுடைய எம்எல்ஏவா இருந்த சவுந்தரராஜன் அவர்களை இதை கள ஆய்வு செஞ்சு சட்டமன்றத்துல சமர்ப்பிக்கிறாரு. அதுவும் செயலிழந்து போயிருது. தீண்டாமை ஒழிப்பு சாதி சென்னையில நடைபயணமே மேற்கொண்டாங்க. பல கள ஆய்வு செஞ்சு இப்ப தமிழக அரசு கிட்ட கூட அதனுடைய அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. ஆக எதையுமே தமிழக அரசு திராவிட கட்சிகள் ஆட்சி, நாம சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவங்க சொல்லக்கூடிய ஆட்சியில மிக வேகமா நடந்துன்னு இருக்குது. அப்ப இது எதை சார்ந்து இருக்குதுன்னு கேட்டா எல்லாமும் ஒரு வாக்கு வங்கியை திடப்படுத்துறது, பிரதேச மேலாதிக்கத்தை கையில் எடுக்கிறது, சுரண்டலை ஆழப்படுத்துறது, பெரிய பெரிய முதலாளிகளுக்கு, பெரிய ஏகாதிபத்திய நாடுகளுக்கு சேவை செய்யறதுதானே தவிர மற்றபடி சாதியில் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஆனா இன்னொரு விஷயம், அதுல வேற ஒரு விஷயம்னா இப்ப இந்த சாதி மறுப்பு திருமணம் செஞ்சுக்கிறவங்களுக்கு முதல்ல சட்ட பாதுகாப்பு கொடுக்கணும். ரெண்டாவது வேலை வாய்ப்புல முன்னுரிமை கொடுக்கணும். மூணாவது அவங்களுடைய குழந்தைய அரசியல் அவனை ஆராய்ச்சி கல்வியிலும் அது படிச்சவங்க. படிக்காத மக்கள் சில பேர் இருப்பாங்க, அவங்க 2 பேரும் விரும்புவாங்க, தொழில் ரீதியா திருமணம் செஞ்சுக்குவாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மட நிலங்கள், அதே போல தரிசு நிலங்கள், இப்படி அரசுக்கு சொந்தமான நிலத்துல ஒரு 5 ஏக்கர் நிலம், ஒரு வீடு, பம்ப் செட் மோட்டரு, அந்த நிலத்தை எல்லாம் சீர் செஞ்சு அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுத்து செஞ்சாங்கன்னா அந்த சாதியினுடைய கட்டுமான என்பது தளரம். அதுக்கு மூல காரணம் என்ன கேட்டா பொருளாதார அடிப்படை தான் கோரிக்கை. இங்க சோசியல் ஸ்டேட்டஸ் இருக்குது இல்லைங்களா? நீ என்னதான் பொருளாதாரம் இருந்தாலும் அடா வந்தா பரப்பைண்டு இவன் அந்த சக்லிப்பைண்டு அப்படின்னு சொல்லி ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க. அதே அவங்ககிட்ட பல லட்சக்கணக்கான ரூபாய் மூலதனம் சொத்து குவியல் இருந்துச்சு உடனே ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொருளெல்லாம் நிறுவாங்க. ஏன்னா சொந்த சாதியிலே ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கு. 10 ஏக்கரா நிலம் வச்சுருக்கிறவங்க 1 ஏக்கரா குடிசையில் இருக்கிறவங்களுக்கு பொண்ணே கொடுக்க மாட்டான். அப்ப சாதி பெருமை பேசுறது ஆதிக்கு தான் பயன்படும், சுரண்டலுக்கு தான் பயன்படும். நம்ம கண்ணுக்கு தெரியாத உழைக்கிற மக்களை பிரிச்சு வச்சு அங்க அந்த பெரிய பெரிய முதலாளிகளுக்கு தான் பயன்பட தவிர மற்றபடி சாதி ஆணவ படுகொலை என்பது சர்வசாதாரணமா இன்னைக்கு எல்லா தாளிலும் நடக்குது. இந்தியா முழுக்க நடக்குது. பாலியல் வன்கொடுமை நடக்குது. ஒரு 7 நிமிஷத்துக்கு 5 தலித் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. தலித் பெண்கள் மட்டுமான்னு கூட இல்ல, எல்லா சாதியிலும் இருக்கக்கூடிய உழைக்கிற மக்கள். ஆக இந்த சாதி ஆணவ படுகொலைக்கு தீர்வும் சரி, அதே போல இதுக்கான சட்ட பாதுகாப்பும் சரி, அவங்களுடைய சமூக பாதுகாப்புக்கு, சமூக வளர்ச்சிக்கு, குழந்தை வளர்ச்சிக்கு அரசே இது முன்னெடுத்து செய்யணும் அப்படின்றதுதான் நம்ம.
இன்றைக்குள்ள சூழல்ல இந்தியாவுல சாதிய சங்கங்கள் ஏராளமான சங்கங்கள் உருவாகி சாதிய சங்கங்களை வளர்த்தெடுக்கிற இடத்துல அவர்களுக்கு ஃபண்டு பண்ற இடத்துல இன்னைக்கு கிட்டத்தட்ட பிஜேபி RSS இருக்கு. நீங்க சாதி அமைப்பு அப்படியே இருந்தாதான் சமூகத்துல தொழிலாளி வர்க்கமாக சேராம இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஆக சாதிய கட்டமைப்பை வலுப்படுத்துற இந்த காரணத்தின் விளைவுதான் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் தனிநபர் சுதந்திரம் என்ற அந்த அரசியலமைப்பு வழங்கிய அந்த சட்டத்துக்கு எதிராக என்னுடைய உரிமை, சாப்பிடுறது என்னுடைய உரிமை, உடை உடுத்துவது எனது உரிமை, காதலிப்பது எனது உரிமை, கணவனை தேர்ந்தெடுப்பது எனது உரிமை என்று சட்டம் நமக்கு அங்கீகாரம் கொடுக்கும். சமூகம் இத ஜாதிங்கிற பண்பாடுங்கிற பேர்ல அழிச்சொலிக்கிற ஏற்பாட்டை பண்றாங்க. அதனுடைய விளைவுதான் காதல் என்ற அடிப்படையில காதலை குறி வச்சு இவங்களை அடிப்பது, கொலை செய்வது உள்ளிட்ட வேலைகளை ஜாதி அமைப்புகள் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க என்ன கேட்கறோம், சமூக ஆர்வலர்கள் என்ன கேட்கறோம் அப்படின்னா, நீங்க சாதிய அமைப்புகள் இப்படி எல்லாம் இருக்குது, ஆனா சட்டம் சமூகம் எங்கெல்லாம் சீர்கெடுதோ அங்கெல்லாம் சட்டம் வேலை செய்யணும். அப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, பெண் சிசு கொலை தடுப்பு சட்டம், பெண் சிசு கொலை, பெண் கருக்கொலை தடுப்பு சட்டம் வந்தது. பெண் சிசு கொலை தடுப்பு சட்டம் வந்ததுக்கு பிறகு பெண் சிசு கொலை சம்பந்தமான கருக்கொலை சம்பந்தமான அவேர்னஸ் அதிகரிச்சு ஓப்பனா இருந்தது. இன்றைக்கு திரைமறைவா நடக்கிற அளவுக்கு குறைஞ்சிருக்கு. அப்போ அந்த மாதிரி சட்டங்களை அரசாங்கம் கீழே வரைக்கும் மக்களுக்கு ரீச் பண்ணணும். அந்த மாதிரி சாதி ஆணவ படுகொலையை தடுக்கணும்னா ஒரு சிறப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் போடணும் அப்படின்றது தான் சமூக ஆர்வலர்களுடைய கோரிக்கையாக இன்னைக்கு. ஏற்கனவே இருக்கக்கூடிய SC ST சட்டம் என்பது என்ன அப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னாக்க சாதி ஆணவ கொலை வருவதற்கு முன்பாகவே, தாக்குதல்கள் வருவதற்கு முன்பாகவே தடுக்கணும்னு சொல்லு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நடந்த சமூக திருநெல்வேலியில் நடந்த அந்த ஆணவ படுகொலைக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சாதி வெறியன் ஓப்பனாக இன்னைக்கு யூடியூப்ல பேசின கோபி சுதாகர ஓப்பனா மிரட்டுறான். SC ST சட்டங்கள் வேலை செய்யணும். அப்போ ஒரு தூண்டுதலை ஒரு சாதிக்கு எதிராக பேசுவது அல்லது மிரட்டுவது போன்ற விஷயங்களை அவன் பண்ணும்போது, அந்த அட்ராசிட்டி பண்ணும்போது இந்த சட்டம் இந்த சட்டத்து அடிப்படையில் காவல்துறையும் அரசாங்கமும் அவன் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஆனா இப்ப வரைக்கும் அது சம்பந்தமான ஒரு கேள்வி. ஆகவே சமூகத்தில் ஒழுங்கற்ற தன்மை இருக்கிற போது சட்டம் தான் அதை சரி. அந்த அடிப்படையில தான் இந்த ஆணவ படுகொலைக்கு ஒரு தனி சட்டத்தை உருவாக்குங்க அப்படின்னு நம்ம கேட்க. ஏற்கனவே இருக்கிற சட்டம் போதும்னு தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லுது. இப்ப ஏற்கனவே இருக்கிற சட்டத்துல என்ன சாராம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தாழ்த்தப்பட்ட பகுதி மக்களும் உயர்த்திக்கிட்ட சாதியினரும் சண்டை போட்டு சாதிய வன்மத்தால வந்த அப்படின்னு போய் வழக்கு கொடுத்தோம்னா காவல்துறை என்னன்னு முடிக்குதுன்னா, இல்ல ஜாதி சண்டையெல்லாம் இதுல இல்ல, அவங்க முரண்பாடு, அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை ஏதோ முன்விரோதம் என்று சொல்லி அந்த வழக்கை முடிக்கிற காவல்துறை முடிக்குது. அப்ப என்னன்னாக்க இந்த இடத்துல தான் சிறப்பு சட்டம் வேணும்னு நம்ம கேட்கறோம். சாதிய வன்மத்தாலதான் தாழ்த்தப்பட்ட அந்த பகுதி மக்களை அவங்க அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பண்ண முடியும். அதனாலதான் இந்த சிறப்பு சட்டம் நிச்சயமாக வேண்டும். அந்த சட்டம் கீழே வரைக்கும் மக்கள் மத்தியில ரீச் ஆகணும்னு நம்ம கேட்கறோம். இன்னொரு பார்வையில பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சார்பில் நாங்க பல ஆய்வுகள் பண்ணியிருக்கோம். பல ஆய்வுகள் சொன்னா அதிகாரி மத்தியத்தில், அதாவது பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்கள், தாழ்த்தப்பட்ட ஆசிரியர்கள் வேலை செய்யறாங்க, தாழ்த்தப்பட்ட ஆசிரியர் டீச்சர்கள் வேலை செய்யறாங்க. அங்க நாங்க ஆய்வு செய்யும் போது அங்கே ஜாதிகள் இருக்குது. ஜாதிகள் சொன்னா அவங்க ஒரு குன்றிய மனசோட தான் அங்க அந்த ஆசிரியர்களும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது சாப்பிடும்போது கூட SC ஆசிரியர்கள் தனியாக சாப்பிடுகிறார்கள், உயர்ந்த ஜாதியினர்கள் தனியாக. அங்கேயும் ஜாதிகள் இருக்கிறது. அங்கே ஜாதிகள் ஒழிப்பது என்று சொன்னால் அது அரசாங்கம் தான் அதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும். அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா, தாலுகா ஆபீஸா இருந்தாலும் சரி, BDO ஆபீஸா இருந்தாலும் சரி, எங்க SC அங்க ஒருத்தர் வேலை செய்யறாருன்னு சொன்னா அங்கே ஜாதி அவர்களும் கூட குன்றிய மனசோடு தான் அங்க அந்த வேலையை செய்கிறார்கள். அந்த அதிகாரி மத்தியிலும் ஜாதிகள் இருக்கிறது. அது பெரிய அதிகாரம் இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு பியூன் இருந்தாலும் சரி, அங்கே ஜாதிகள் இருக்கிறது. ஆனால் அங்கே சின்ன பிரச்சனைகள் வருது, அது சரிப்படுத்துகிறார்கள். இருந்தாலும் ஜாதி ஒழிவதில்லை. ஆனால் இந்த ஜாதி ஆணவ படுகொலை என்பது காவல் மூலியமாக நிறைய இந்தியா ஃபுல்லாவோ அந்த தமிழ்நாட்டிலோ நடந்து கொண்டிருக்கிறது. அது மற்ற தெருக்களில் கூட ஜாதி சண்டைகள் வருகிறது. அது சரியான ஒரு ஆட்களை வைத்து அல்லது ஏதோ சமாதானப்படுத்தி அதை பேசுகிறார்கள். அந்த நேரத்தில் அதை தீர்த்துக் கொள்கிறார்களே தவிர, அதாவது நிரந்தரமான ஒரு ஜாதி தீர்ப்பதில்லை அப்படிங்கிறதா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியா ஃபுல்லா நிலைப்பாடு இருக்கிறது. அதே மாதிரி சொன்னா, பிஜேபி மோடி அரசாங்கம் வந்த பிறகுதான் இந்த ஜாதி கொடுமைகள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. ஜாதி படுகொலைகள் நிறைய நடந்து. அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா, இன்றைக்கு நாங்கள் ஒரு ஆய்வுக்கு போயிருந்தோம். அங்க ஒரு ஏமலூர் ஒரு கிராமம், அவர் சின்ன ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவன் பெருக்கும் போது, அதாவது அந்த சூளைக்கு சுத்தம் படுத்துன்னு சொல்ல மாணவர்கள் சொல்லுவாங்க. அப்ப பெருக்கும் போது அந்த சுத்தம் செய்கின்ற போது ஒரு சின்ன அந்த ஒரு உயர்ந்த ஜாதி ஒரு சின்ன ஒரு பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் ஒரு சண்டை வருது. தள்ளுமுள்ளு, அவ்வளவுதான். தள்ளுமுள்ளும் போது அந்த பொண்ணு போய் கீழே விழுந்துடுது. அப்படி விழுவும் போது என்னாச்சுன்னு சொன்னா, அங்கே மாணவர்களாக பிரச்சனை
நாங்க பார்க்கவில்லை. ஜாதி, அந்த பையன் வந்து எஸ்சி, அந்த பொண்ணு உயர்ந்த ஜாதி பொண்ணு. அப்போ ஒரு சாதாரண மாணவிகளிடம், ஒரு சின்ன குழந்தைகளிடம் அந்த சண்டை பிரச்சனைகள் வந்ததாக அவங்க பார்க்கவில்லை. ஜாதி, ஒரு எஸ்சி பையன் எப்படி ஒரு உயர்ந்த ஜாதி பொண்ணுகளை தள்ளலாம் அப்படி என்று அங்கே ஒரு கூட்டமாக கூடி அந்த பையனை ஒரு ரூம்ல போட்டு அடிக்கிறார்கள். அப்ப மாணவர்கள் பிரச்சனைகள் அல்ல, ஜாதி பிரச்சனை. அங்கே நாங்க ஆய்வுக்கு போகும்போது மிக கொடுமையாக சொல்கிறார்கள். அந்த பையனை ரூம்ல வச்சு ஒரு 15 பேர் அடித்தார்கள். இந்த மூஞ்செல்லாம் வீங்கி போயிருக்கு, இங்க எல்லாம் காயம் இருக்குது. அங்க அதாவது பர்மனன்ட் டீச்சர்கள், பர்மனன்ட் ஆசிரியர்கள் அங்க இல்ல, டெம்பரரியாக செய்கின்ற ஆசிரியர்கள் அங்கே தகவல் கொடுத்து அவர்களுக்கு வேடிக்கை பார்க்கிறார்கள். அந்த ஆசிரியர்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள். ஊர் மக்கள் உயர்ந்த ஜாதிகள் எல்லாம் வந்து அடிக்கின்ற போது அந்த ஆசிரியர்கள் வேடிக்கை. இதை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல மனுவாக கொடுத்தால் சரியான முறையான ஒரு விசாரணை இல்லை. அதாவது யாரு பாதிக்கப்பட்டவனோ, தாழ்த்தப்பட்ட அவன் மீதே வந்து கேஸ் போடுகிறார்கள். அப்போ இந்த மாதிரி ஒரு கொடுமையில் நடக்கிறது என்று சொன்னால் ஆணவ படுகொலையில், அதாவது ஆணவ படுகொலை என்பது அங்கெல்லாம் வந்து சிறு சின்னதாக பிரச்சனை நடந்து முடிந்து விடுகிறது. ஆனால் கொலை நடக்குது என்றால் அது காதல் மூலியமாக தான் கலப்பு காதல் செய்கின்ற அந்த தம்பதியின் மீதுதான் ஆணவ படுகொலை அரங்கேறுகிறது. ஆகவே இந்த ஆணவ படுகொலைக்கு தனி சிறப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும். அந்த சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்து உடனடியாக அமல்படுத்தினால் மட்டுமே இந்த ஆணவ படுகொலை தடுத்து நிறுத்த முடியும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சமயத்திலே இந்த ஆணவ படுகொலை எல்லாம் சரி சட்டத்தில் நாங்கள் கொண்டு வர முடியாதுன்னு சொன்னார். அது வந்து ஏதோ ஒரு சொல்லியிருக்காரு. ஆனால் இப்ப நடக்கின்ற ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கான எந்த சட்டமும் இப்ப நடைமுறையில் இருக்கிற சட்டம் சரியாக செயல்படுவதில்லை. அதாவது டாக்டர் அம்பேத்கர் அப்பயே சொன்னார், நான் சரியான ஒரு சட்டத்தை உருவாக்கி இருக்கின்றேன். அந்த சட்டத்தை கையாளுகின்ற, சட்டத்தை ஆளுகின்றவர்கள் முறையாக ஆள வேண்டும், சரியான சட்ட ரீதியாக ஆள வேண்டும். அப்போதுதான் இந்த மக்களை பாதுகாக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் ஆளுகின்ற அதிகாரிகள் அந்த சட்டத்தை முறையாக பயன்படுத்துவதில்லை, முறையாக அமல்படுத்துவதில்லை. அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா ஒரு மனு கொடுக்கணும்னு வச்சுக்கவே, அவர் நல்ல அதிகாரி, நல்ல போலீஸ்காரர் இருந்தால் மட்டுமே அந்த விசாரணையை சரியாக விசாரிச்சு அந்த உரிய நபர்களை, தவறு செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். ஆகவே அந்த அதிகாரிகள் முறையான ஒரு விசாரணை நடப்பதில்லை, முறையான ஒரு அவர்களை தீர்ப்பு சொல்வதில்லை. ஆகவேதான் நாங்கள் சொல்கிறோம், இந்த அதிகாரிகள் மத்தியத்தில் மெத்தன போக்கு நிறைய இருக்கிற காரணத்தால் எந்த சட்டமும் முறையாக அமல்படுத்துவதில்லை, முறையாக விசாரிப்பதில்லை. ஆணவ படுகொலைக்கு சிறப்பு சட்டத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டும், அமல்படுத்த வேண்டும் அப்படின்றதான் தமிழ்நாடு தீண்டாமலை கேட்டுக்கொள்கிறோம். மக்களுடைய மனநிலையை கொண்டு வருதுன்னு சொன்னா பொருளாதாரம், ஒன்று பொருளாதாரம், இரண்டாவது கல்வி. கல்வியில் உயர வேண்டும். கல்வியில் உயர்ந்தால் அது வந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். சில இடத்தில் கல்வியில் உயர்வதனால் அந்த ஜாதிகள் கொஞ்சம் வந்து மறைக்கப்படுகிறதுன்னா அவருக்கு கண்டுகொள்ளாமல் அவன் படித்து மேல டாக்டர் ஆகிவிட்டான், படித்து மேல கலெக்டர் ஆகிவிட்டான், படித்து மேல இன்ஜினியர் ஆகிவிட்டான் அப்படி என்று சொல்கின்ற போது ஒரு 10% அந்த ஜாதியினுடைய ஆணவம் குறைகிறது. 90% அப்படியே. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பொருளாதாரம் வளர வேண்டும். பொருளாதாரம் எஸ்சி பகுதியிலே வளர வேண்டும் என்று சொன்ன அரசாங்கமும் அதுக்கு தனி சட்டத்தை கொண்டு வர வேண்டும். அப்போதுதான் இந்த இரண்டும் வளர்ந்தால் மட்டுமே ஒரு 10-20% அந்த ஜாதி குறைமையில் குறைக்க முடியுமே தவிர முழுமையாக அப்போ குறைக்க முடியாது. மக்கள் மனநிலை என்று சொன்னால் அது எஸ்சி மக்கள் மனநிலை வந்து நம்ம வந்து அவர்கள் ஏழ்மையாகவே இருக்கிறார்கள், ஏழை போயிருக்கிறார்கள். உயர்ந்த ஜாதிக்காரர்கள் தான் அந்த மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில இந்த ஆணவ படுகொலைக்காக சட்டம் இயற்றப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த ஆணவ படுகொலை குறைக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக இதுக்காக ஒரு தனி சட்டத்தை தமிழக அரசு ஏற்ற வேண்டும். அரசியல்வாதிகள் என்னவா எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, ஓட்டுக்காக இந்த சட்டத்தை வந்து பின்னுக்கு தள்ளுகிறார்கள். ஆனால் இந்த சட்டம் வேறுபடாது. ஆகவே இது மேலும் அதிகப்படுத்தி மிக கடுமையான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் மட்டுமே ஆணவ படுகொலை தடுக்க முடியும். ஆரம்ப பள்ளியில் இருந்த விழிப்புணர்வு, அதுக்கு ஒரு பாடத்தை கொண்டு வர வேண்டும். ஒரு மாணவன் நல்ல ஒழுக்கமாக கற்றல் கல்வி வர வேண்டும் என்றால் ஆரம்ப கல்வியில் இருந்து அந்த பாடத்தை கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மாணவனுடைய அறிவு வளரும், விழிப்புணர்வு வளரும். ஆகவே தயவு செய்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி அளித்தபடி ஆணவ படுகொலைக்கு தனி சட்டத்தை ஏற்ற வேண்டும். அப்படி தனி சட்டம் ஏற்றினால் மட்டுமே இது ஓரளவுக்கு தடுக்க முடியுமே ஒழிய இந்த ஓட்டுக்காக அந்த சட்டத்தை ஏற்றாமல் இருப்பது அது ஏற்புடையது அல்ல என்பது என்னுடைய வாதம்.